Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 790 பார்ட் 1. ஓப்பன் பண்ண பிக் மம் கந்தரகோலம் பண்ணி விட்டாலே அந்த ஊரை காட்டுறாங்க. கண்ணா பின்னான்னு கண்டமாயி ஒன்னும் தேராது. இனிமேட்டு எல்லாம் பழையபடி புதுசா தான் உட்காந்து கட்டணும். அப்ப அந்த மஸ்காட்டோ மண்டையனை காட்டுறாங்க. அவ்வளவுதான் பேன்னு கிடக்குறான். சாவாதீங்க செத்துறாதீங்கன்னு கதறி கதறி அழுவாங்க. அழுது என்ன பிரோஜனம், அதான் வச்சு செஞ்சுட்டாலே. இதுங்க என்னன்னு தெரியல, ஆனா கரிகரின்னு கூட தூக்கிட்டு சுத்திட்டு இருக்குதுங்க. அதுக்கப்புறம் அந்த மஸ்காட்டோ பையில அள்ளிட்டு போவாங்களா. அப்போ பிக் மம்மோட 19வது பையன் மோன்டோரோ, அவன் அந்த கருப்பு உருவத்துக்கிட்ட எல்லா கடைசி செகண்டும் நான் சொன்னதை கரெக்டா பண்ணணும் ஞாபகம் இருக்குது இல்லம்மா, அதுங்களும் ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு அவனை ஃபாலோ பண்ணி கிளம்பிடுங்க. இப்ப இவங்க எல்லாத்தையுமே வந்து காப்பாத்தினது நம்ம ஜிம்பை தான். அவனையுமே கொண்டுவாங்களான்னு ஒரு பொடிப்பைய கேட்பான். அது எப்படி மோன்டால சொல்ல முடியும்? பிக் மம் யாராச்சும் காண்டு ஏத்துனாங்கன்னா கண்டிப்பா என்ன வேணாலும் நடக்கும். அது அவங்க சொந்த பையனா இருந்தாலும் சரி, சொந்தம் இல்லாட்டியும் சரி. அப்படியே கட் பண்ணா நம்ம ஜிம்பை அந்த பிக் மம் ஃபாலோ பண்ணி அவ கூடவே போவான். நேரா கோட்டை தான் போறாங்க. அப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு காட்டுறாங்க. அவன் ஃபிஷ்மேன் ஐலாண்ட சேர்ந்தவங்க கிட்ட கண்டிப்பா லூஃபி ஒரு நாள் இந்த உலகத்தை மாத்துவான். இத சொல்லும் போது கொஞ்சம் சிரிப்பா தான் இருக்கும். ஏன்னா அவன் இன்னும் சின்ன பையன் தான். ஆனா இப்ப இருக்க நிலைமைக்கு அந்த 4 எம்பரர்ஸ் ஆலையுமே கண்டிப்பா கிங் ஆஃப் த பைரட்டா ஆக முடியாது. ஆனா அந்த ஒரு விஷயத்தை லூஃபியால பண்ண முடியும். அப்படி இப்படின்னு அவனை பத்தி நல்லா பெருமையாவே பேசுவான். இப்ப என்னன்னா ஜிம்பை அவனோட கனவை நிறைவேற்றறதுக்காக அவன் குரூல ஜாயின் பண்ணி அவன் கூடவே டிராவல் பண்ண போறான். அதுக்காக தலைவர் அவனோட லைஃபையே அர்ப்பணிக்க போறாருன்னா பாத்துங்களேன். ஆனா ஒண்ணு மட்டும் உறுதி, இப்படி அவன் பண்ண போற ஒரு டிராவல் இந்த ஃபிஷ்மேன் ஐலாண்டுக்கு ஒரு ஃப்ரீடத்தை கொண்டு வந்து கொடுக்க போகுதுன்னு பெரிய நம்பிக்கை இருக்குது. இதை எல்லாருமே ஆன்னு கேட்டுட்டு இருப்பாங்க. அண்ட் லூஃபியை பத்தி ஜிம்பை 2 வருஷமா இவங்க கிட்ட இந்த மாதிரி தான் ஏதாச்சும் சொல்லிக்கிட்டே இருக்கான். அந்த அளவுக்கு உனக்கு லூஃபி மேல நம்பிக்கை இருக்குதுன்னா தாராளமா போய் ஜாயின் பண்ணு, யாரும் உன்னைய தடுக்கலன்னுவாங்க. ஜிம்பையே ஜர்க்காயிருவான். அந்த அளவுக்கு பேசிட்டு ஒண்ணு எல்லாம் விழுந்து விழுந்து சிரிப்பாங்க. காமெடி பீஸ். ஆக்சுவலா இப்ப இங்க இருக்கவங்க பூரா அந்த சன் பைரட்டை சேர்ந்தவங்க தான். இப்போதைக்கு அந்த பைரட்ஸுக்கு இவன் தானே கேப்டனா இருக்கான். சடால்னு இப்படி விட்டுட்டு போறான்னா அவங்க அப்ரூவல் வேணும்ல, அதனால தான் வந்து சொல்லுவான். அவங்களுமே சந்தோஷமா போயிட்டு வாங்கன்னிருவாங்க. முதல்ல நம்ம ஜிம்பை நெப்டியூன் ஆர்மில இருந்தான். அதுக்கப்புறம் இவங்களுக்காக பைரட்டா மாதிரி இவங்க கூட சேர்ந்து பயங்கரமா சண்டை போட்டான். அதுக்கப்புறம் மரி ஜாய்ஸ்ல இருந்து இவங்க ஆளு எல்லாத்தையும் காப்பாத்தினா. அடுத்து ஃபிஷ்மேனோட ஒரு சோசியல் ஸ்டேட்டஸ் அதிகம் பண்றதுக்காக வார்லாடாவும் மாறினா. அதுக்கப்புறம் பிக் மம் கூட சேர்ந்து இவங்களோட யூகோ கிங்டமை பிக் மமோட பேரை யூஸ் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ணான். இப்படி அவன் பண்ணது எல்லாமே மத்தவங்களோட நன்மைக்காக மட்டும்தான். அவனுக்குன்னு அவன் எதுவுமே பண்ணல. அதனால அவங்க என்ன சொல்றாங்க, இதுவரைக்கும் நீ பண்ணி கிழிச்சதெல்லாம் போதும், இனிமேட்டு நீ உன்னோட லைஃப பாரு. நீ ஒரு ஃப்ரீ பேர்டு ஜிம்பை, ஃப்ரீ பேர்டு. எங்க கேப்டன் எப்பவுமே மாசு தான். நீ இல்லைன்னாலும் நாங்க சந்தோஷமா தான் இருப்போம். எங்களை எல்லாம் அண்டர் எஸ்டிமேட் பண்ணாத. அதான் உன்னால முடிஞ்ச அளவுக்கு எங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் பண்ணிட்டியே. இதுக்கப்புறமாச்சும் நீ ஃப்ரீயா வாழு அப்படின்னு வாழு 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 வாழுன்னு கத்துவானுங்க. ஜிம்பைக்கு சந்தோஷம் தாங்க முடியல. நம்ம குரூக்கு நம்ம மேல இவ்வளவு நம்பிக்கையான்னு எனக்கு என்னமோ இவனுங்க விரட்டி விடுற மாதிரி தோணுது. சரி, எல்லாத்துக்குமே ஜிம்பை மேல ஒரு பெரிய மரியாதைன்னு வைங்க. இப்படி இவங்க விட்டுருவாங்க. ஆனா அந்த பிக் மம் அவ்வளவு சீக்கிரத்துல இவனை விட மாட்டாளே. அவ மட்டும் அப்படி காண்டானா இவனுக்கு இருக்க ஒரே வழி அவகிட்ட இருந்து தப்பிச்சு ஓடுறது மட்டும்தான். ஆனாலுமே அவகிட்ட இருந்து தப்பிக்கிறது கஷ்டம் தான். பட் அதை விட்டா வேற வழி இல்ல. அதுக்கப்புறம் இந்த அலாதீன் ஒருத்தர் இருக்கானே, அதான் சன் பைரட்ஸோட ஃபர்ஸ்ட் மெம்பர். அவன் மேடம் பிரலீனை கல்யாணம் பண்ணியிருக்கான். அவ பிக் மமோட பொண்ணு. அப்படின்னா இப்ப இவன் பிக் மம் ஃபேமிலியில ஒரு மெம்பர். இப்படி இவனுங்க பேசிட்டு இருக்கும் போதே அந்த பிரலீன் அங்க வந்துருவா. இவ தான் அந்த பிக் மம் சார்லட்டோட ஃபேமிலியில 29வது மெம்பர். இவ பாதி ஹியூமன், பாதி வந்து ஹேமர் ஹெட் ஷார்க் மெர்மைடு. வந்தவ என்னடா என்னைய பத்தி பின்னாடி பேசிட்டு இருக்க மாதிரி தெரியுது அப்படின்னு சொன்னா ஒண்ணு இல்லாம ஆனா கண்டுப்பாயி ஏதோ ஒரு விஷயத்தை என்கிட்ட மறைக்கிறீங்க, ஒழுங்கா என்னன்னு சொல்லுங்கன்னு சொல்லி அலாதீனை போட்டு மிரட்டுவான். நீங்க மட்டும் என்னை விட்டு போறீங்கன்னா கண்டிப்பா எங்க அம்மா பயங்கர காண்டாயிருவாங்க. என்ன அதுவா பண்ண போறீங்கன்னு கேட்டவனு ஐயோ இல்லவே இல்லவாம்பா. அப்படின்னா ஓகேன்னு கட்டி பிடிச்சி ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா என்னையும் சேர்த்தி கூட்டு போங்க, நான் எப்பவும் சப்போர்ட்டுக்கு உங்க கூடவே இருக்கேன்பா. அன்னியன் மாதிரி பொசுக்கு பொசுக்குன்னு மாறாளே. அப்புறம் ஜிம்பை வட்டட்சுமி கிட்டையும் போய் மன்னிப்பு கேட்பான். ஏன்னா இவ்வளவு தூரம் கூப்பிட்டு வந்துட்டு இவனை அவங்க கூட ஒப்படைச்சிட்டு போறான்ல, அதுக்காக. ஆனா அவன் அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீ நல்லபடியா போயிட்டு வா, அது போதும்பா. அப்ப ஜிம்பை பிரலின் கிட்ட நான் பண்ற வேலையால உங்க அம்மா கோவப்படுவாங்களான்னு கேட்டா அவ இன்னும் பயன்படுத்துவா. என்னன்னா இதுக்கு முன்னாடி இதே மாதிரி குரூவை விட்டு நிறைய பேர் போயிருக்காங்க. ஆனா போனவங்க ஒரேடியா மேல போயிட்டாங்க. எல்லாத்துக்குமே புதைச்சு பால் ஊத்தியாச்சு. அதனால எங்க அம்மா கண்டிப்பா ஒத்துக்கவே மாட்டாங்க. அதுவும் மெயினா உன்னன்னு அவனை நல்லா பீதியாக்கி விடுவா. ஆனாலும் அவன் வந்து சொல்லிட்டான்ல. இப்படி அவன் போறாங்கிற மேட்டரை கேட்ட உடனே அங்க இருக்க கேக்குங்கெல்லாம் கதரும், ஐயோ பாஸ் போகாதீங்க போகாதீங்கன்னு. உடனே வாயில் அள்ளி போட்டு தின்றுவாளே. என்னன்னா யாராச்சும் விட்டுட்டு போறாங்கன்னா ஏன் போறாங்க என்னன்னு சொல்லி கேட்க கூடாது, அது ரொம்பவும் தப்பு. இவளுக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்லையாமா. நீ பைரட்டுனா உன் இஷ்டத்துக்கு நீ போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு திம்பா. இப்ப மேட்டர் என்னன்னா பிக் மம்முக்கு ஜிம்பை வந்து ஒரு
முக்கியமான பவர்ஃபுல்லான சொத்து மாதிரி. இவன் போறது அவளுக்கு எவ்வளவு பெரிய இழப்போ அதே மாதிரி அவனுக்கும் ஏதாச்சும் ஒரு பெரிய இழப்பு இருக்கணுமாமா. அதான பார்த்தேன் என்னடா திடீர்னு இவ்வளவு நல்லவளா பேசுறாளேன்னு. அடுத்த செகண்ட் ரூலட்டை கொண்டு வாங்கப்பா. உடனே அங்க இருந்து ஐஸ்கிரீம் கேக்கு அது இதுன்னு எல்லாமே பயங்கரமா ஷாக் ஆகும். என்னடானா அது ஒரு ஸ்பின் பண்ணி விடுற வீலுன்னு வைங்க. அதுல எது விழுந்தாலும் சரி அதை ஜிம்பை இழக்க போறான். பிக் மாமுக்கு ரொம்ப ரொம்ப ஆர்வம் என்னத்தான் அவன் இழக்க போறான்னு. வில்லத்தனம் இருக்கலாம் ஆனா இவ்வளவு வில்லத்தனம் ஆகாது. சரி இப்ப ஜிம்பை மாட்டிட்டான். இப்ப ஜிம்பை அந்த வீலை ஸ்பின் பண்ணி விடுறானா இல்ல விடாம அங்க இருந்து எஸ்கேப் ஆக போறானான்னு அடுத்தடுத்த விசுவல்ல பார்க்கலாம். டாடா. Yeah!